ஒற்றை மதம்தான் இந்தியாவில் இருக்குன்னு பாஜக நினைக்குது. ஒற்றை மொழிதான் இருக்குன்னு நினைக்குது. இன்றைய தினம் அங்கே இந்தியனுடைய ஆதரவாளர்களா காமிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? நான் எப்பவும் ஒன்று சொல்லுவேன், பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறுகிய கால செயல் திட்டமாக இருக்காது, நீண்ட கால செயல் திட்டமாக தான் இருக்கும். அவங்க சமஸ்கிருதத்தினுடைய ஆதரவாளர்கள். நேரடியாக சமஸ்கிருதத்தை சொன்னா கடுமையாக எதிர்ப்பு வரும்னு முதல்ல இந்திய சொல்றாங்க. இந்திய அரியணையில அமர வச்ச பிறகு அவன் சமஸ்கிருதத்தை கையில் எடுப்பாங்க. முதல்ல இந்தி, பின்ன சமஸ்கிருதம். இதுதான் பாஜக கொள்கை. இன்னைக்கு நாம அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை சாதாரணமாக அடைஞ்சிடல. சமூக நீதிக்காக 100 ஆண்டு காலம் போராடி இருக்கிறோம், உழைச்சிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா ஏற்படுத்தி தந்த அடித்தளத்திலிருந்து நவீன தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் உருவாக்கினார். நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை மேல உயர்த்தி வருது. தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய 2வது பொருளாதார நாடாக, மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கு. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.4 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டினுடைய பங்கு கடந்த 4 ஆண்டுகளில் 9.21 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. பொருளாதார குறைகள் எல்லாத்திலையும் தமிழ்நாடு வளர்ச்சி எட்டி இருக்கு. மருத்துவம், கல்வி, சமூக நலன் ஆகியவற்றை மேம்படுத்துறதுல இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக இருக்கு. இந்தியாவுடைய வலிமை மிக்க விளையாட்டு மையமா தமிழ்நாடு வளர்ந்துருச்சு. இப்போ மக்களை தேடிய மருத்துவ திட்டம் 2024 ஆண்டுக்கான ஐநா அமைப்பு விருதை பெற்றிருக்கோம். நாம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் 2.2 விழுக்காடு மக்கள் மட்டுமே ஏழைகளா இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இது தேசிய சராசரியான 14.96 விழுக்காட்டை விட மிக மிக குறைவு. அடுத்த 2 ஆண்டுகளில் வறுமையை முற்றிலுமாக ஒழிக்க முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை அரசு தொடங்கியிருக்கு. தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினால தான் பணிபுரியும் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இந்திய நாட்டினுடைய மொத்த பெண் தொழில் பணியாளர்களில் 41 விழுக்காடு பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்களை கொண்டு வந்து உறுதி செஞ்சிருக்கிறோம். இப்படி வானோக்கி வளர்ந்து வருகிறது தமிழ்நாடு. இந்த வளர்ச்சியை பல்வேறு ஆதிக்க சக்திகள் விரும்பல. இந்த வளர்ச்சியை தடுக்க மாநில சுயாட்சியை சிதைக்கிறாங்க, கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறாங்க, இந்தி மொழியை எல்லா இடத்திலையும் ஆதிக்க மனப்பான்மையோடு திணிக்கிறாங்க, நிதியை தர மறுக்கிறாங்க. மொத்தத்தில் தமிழ்நாட்டின் மீது அரசியல், பொருளாதார, சமூக பண்பாட்டு படையெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்திட்டு இருக்கு. அதுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாம போராடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மொழிப்போர் இன்னும் முடியல, இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, ஒன்றிய அரசு பணிகளுக்கு இந்தி தெரியும்னு சொல்றது. பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி மாதம் கொண்டாடப்படுகிறது. அங்க தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நல் திருநாடும் என்று சொல்ல தவிர்த்துட்டு பாடுறாங்க. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பக்கூடிய கடிதங்களுக்கெல்லாம் இந்தியில பதில் அனுப்பப்படுகிறது. அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு அறிக்கையில் ஐஐடி, ஐஏஎம்ல பயிற்று மொழியா இந்தி இருக்க வேண்டும் என்று பரிந்துரைக்குது. ஆக மொழி போர் இன்னமும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் நம்ம பண்பாடே சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சால் நம்முடைய அடையாளம் போயிடும், அடையாளம் போனா தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை இழந்துடுவோம். தமிழன் என்ற தகுதியை இழந்தா நாம வாழ்ந்து பயனில்லை. எனவே மொழியையும் இனத்தையும் நாட்டையும் காக்க வேண்டும்.
இந்த மூன்றையும் காக்கும் கழகத்தை காக்க வேண்டும். கழகம் உருவாக்கிய ஆட்சியை காக்க வேண்டும். அன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் இணைந்து தமிழை காத்தாங்க. இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த மேடையிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய ஆபத்தை முறியடிக்க நம்ம கழகத்தின் மாணவரணியின் சார்பில் தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும். அன்னைக்கு மொழிப்போரில் ஈடுபட்டு இந்தி பேசாத மாநிலங்களுடைய மொழிகளெல்லாம் காப்பாற்றணும். இன்னைக்கு கல்வி உரிமை போரில் ஈடுபட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கல்வி உரிமையும் காக்க கழக மாணவரணியினர் முன்கள வீரர்களாக டெல்லியிலே திரளுவாங்க. கல்வி உரிமையும் மாநில உரிமையும் காப்போம். வரும் 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கைவாதிகளாக இருக்கக்கூடிய நமக்கும் கொத்தடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் பறந்துடாதீங்க. தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் முன்னேற்றக்கூடிய திமுகவுக்கும் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் அடமானம் வச்சு அதிமுகவுக்கும் நடக்கிற தேர்தல் தான். 2019 முதல் நடந்திருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியாக வென்றிருக்கிறோம். கலைஞர் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு நாம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்று கலைஞருக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். மறந்தாதீங்க. இது தொடரும். உறுதியாக சொல்றேன். தொடர்ந்து நான் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே சந்திக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை இந்த முகங்களை எல்லாம் பார்த்து விட்டு சொல்லுகிறேன். 2026 தேர்தலையும் நாம் தான் வெல்வோம். 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காண்போம் என்ற அந்த உறுதியை மொழிப்போர் மரபர்களுக்கு வீரம் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியேற்போம், உறுதியேற்போம், உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.